மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 5 நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜானவி பாப்பா வந்து காணாம போச்சு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல. அந்த பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டு சில அப்டேட்ஸ் இருக்கு. அதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஜானகி அம்மாள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களை பற்றி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் குஜராத்ல சில இளைஞர்கள் வந்து செங்கத்துக்கிட்ட தேவையில்லாத வேலை பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அரசு செய்யப்பட்டிருக்காரு அந்த ஆளு. அது எல்லாத்தையும் இந்த டாப் 5 நியூஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விவரிக்க போறேன். எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறேன். சும்மா மொக்கைக்கெல்லாம் போட மாட்டேன். ஸோ நான் பேசுறது எப்படி இருக்குன்ட்டு தயவு செஞ்சு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்படி நான் டாப் 5 நியூஸை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் இல்லையா, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, அத்தன்டிக்கா இருக்குதா அப்படின்றது தயவு செஞ்சு பொருட்படுத்துங்க. ஸோ அதுக்கேற்பவாறு தான் ஃபியூச்சர்ல நான் சில டாபிக்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆந்திர பிரதேஷ்ல காகிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படின்ற அந்த வில்லேஜ்ல 2 வயசு பாப்பா காணாம போய் இன்னியோட 36 நாள் ஆகுதுங்க. பாவங்க, அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, எந்த ஒரு துப்புமே தொலங்கல. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாப்பாவை வந்து தேடிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு பாவமா இருக்கு. அவங்களுடைய போலீஸ் இந்த இடத்துல வந்து குறை சொல்றதா என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா ஒரு பாப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 36 நாள் சம்திங் ஆகுது. சென்சேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. எல்லா ஸ்டேட்லயும் இந்த கேஸை பத்தி எடுத்து பேசிட்டு வராங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இது வரைக்கும் சொல்லாது. எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சீரியஸா சொல்றேன். அவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த 2 வயசு ஜானவி பாப்பாவுடைய அப்பா, அவங்கள மாதிரியே தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுங்க கிட்ட போய் கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி எங்களுடைய பாப்பாவை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு பாருங்களேன். ஏங்க, நம்ம நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போங்க. இந்த மாதிரி காணாம போனவங்க சம்பந்தப்பட்டு நம்ம வந்து நிறைய நியூஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுல 1-2 தடைகளாச்சும் கிடைக்கும். அவங்க ட்ரெஸ்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அது போன்ற நியூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த பாப்பா காணாம போன பிறகு எந்த தடயமும் கிடைக்கலன்னா இது என்னன்ட்டுங்க சொல்றது? ப்ராப்பர் கிட்னாப் பண்றீங்க. யார் கிட்னாப் பண்ணாங்க? ஏதாச்சும் ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் அத்தன்டிக்கா இருக்கா? ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் அபிஷியலா இருக்கா? கிடையாதுங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையாக இருக்கு. எல்லாருமே அந்த பாப்பாவை சம்பந்தப்பட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஆதங்க குரல்கள் வந்து எழுந்துட்டு வருது. என்னப்பா கவர்மெண்ட் பெருசா எதுவும் இதுல வந்து கன்சிடர் பண்ண மாதிரி தெரியல. பெருசா இதுல வந்து பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு அபிஷியல் டீட்டெயில்ஸும் கொடுக்கல அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிளாக் மார்க் தான் விழுந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் மேல. கவர்மெண்ட் ரீசெண்டா நம்ம வந்து கேள்விப்பட்டோம், அந்த பாப்பா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதியில இந்த முந்திரி கொட்டைகளை பொறுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட மொபைலு டெக்னாலஜி சார்ந்த எந்த பொருளும் இருக்காது. அவங்க தான் பாப்பாவை வந்து தனியா வந்திருக்கு அப்படின்ட்டு கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்க விசாரணை பண்ணி பாப்பாவை கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுவும் நடந்த மாதிரி கிடையலங்க. அதுவும் நடக்கல. அவங்க அப்பா பாவம் அவங்கள மாதிரி தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு, ஐயா எங்களுடைய பாப்பாவை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நிகழ்வு இப்ப வந்து ஏற்பட்டு இருக்குங்க. ஹோப்லெஸ், ஃபுல்லா எல்லா நம்பிக்கையும் லாஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே இப்போ ஒரு மாதிரியா இருக்காங்க. பாப்பா கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளவுதான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ கூடிய விரைவில் பாப்பா கிடைக்கணும் அப்படின்ட்டு எப்பயும் சொல்ற மாதிரி தான் வெறுத்து போகுது. ஸோ நம்மளுடைய கடவுள்களை வந்து நம்ம வேண்டிப்போங்க. நெக்ஸ்ட், நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான். நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல வந்து வேட்பாளராக நின்று ஜெயிச்சார் இல்லையா. இப்போ அந்த பெரம்பூர் தொகுதியில ஒரு ஆபீஸ் கட்டியிருக்காங்க. அந்த ஆபீஸ்ல மேற்கொண்டு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்ய போறாங்களாம். உதாரணத்துக்கு அந்த ஆபீஸ்ல நிறைய டெக்னாலஜி ஓரியன்டா நிறைய விஷயங்களை ஒரு ஆப் எல்லாம் உருவாக்கி மக்களுக்கு எந்த அளவுக்கு பெரம்பூர் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ் வேற எடுத்திருக்காங்களாம் அந்த பெரம்பூர் ஆபீஸ் சம்பந்தப்பட்டு. இது போன்ற விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டு ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. ரீசெண்டா நேத்து அவருடைய மாநாடான வி த லீடர்ஸ் அந்த இயக்கத்துடைய மாநாடு பொள்ளாச்சியில வந்து நடந்திருந்தது. உண்மையாவே சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அத்தன்டிக்கான ஒரு தனிப்பட்ட சூப்பரான அரசியல் கட்சி லீடர்ன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா அவருடைய பேச்சுக்களா இருக்கட்டும், அந்த மாநாடு அமைந்த விதமா இருக்கட்டும், அத்தனை பேர் வந்திருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர கிளாப்ஸ் தந்துகிட்டு இருக்கு. இதுலயும் விஜய் அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள் உண்மையாவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன் ஒரு படி டிவிக்கு தொண்டர்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸே இதை வந்து ஆஹா ஓஹோன்ட்டு புகழ்ந்து ஒரு பக்கம் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ரீசெண்டா நேற்றுக்கு மாநாடு வந்து நடத்தி இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க வேணுமோ, விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டார்ல, வெளுத்து விடுங்க அவங்கள, ஏதாச்சும் 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க வேணுமோ. மனுஷன் அந்த விஷயத்த மேடையில சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க இப்போ வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாருமே ஏதோ 10 ஆண்டு 15 ஆண்டு அனுபவம் வாய்ந்தவர்கள் கிடையாது. வந்திருக்கவங்க எல்லாருமே தட்டு தடுமாறி எம்எல்ஏஸா அமைச்சரா வந்திருக்கிறவங்க. அவங்க தடுக்கி விழும்போது நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றணும்.
அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பருங்க. உண்மையாவே இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். சும்மா எதிர்க்கட்சியானாவே ஐ மீன் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சியை வச்சு பேசுவாங்க பாருங்க பேச்சு. அந்த அளவுக்கு தாக்குன்னு தாக்குவாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை எடுத்து பேசி, நல்லது கெட்டதை எடுத்து பேசின விஷயங்கள் எல்லாமே சூப்பர்ன்ட்டு தான் சொல்ல முடியும். ஸோ விஜய் அவர்களுக்கு சில ரிக்வெஸ்ட் வேற வச்சிருக்காரு. நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு அவர் சில ரிக்வெஸ்ட் வேற வச்சிருக்காரு. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த ட்ரக், இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குன்றத நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க வேணாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ட்ரக் கல்ச்சரா வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு சிலர் பார்க்கக்கூடிய அந்த வேலையால. ஸோ அதனால வி த லீடர்ஸ் சார்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க என்னமோ. ஸோ வி த லீடர்ஸ் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை ரெடி பண்ணி இப்போ நம்மளுடைய தமிழக மாநில அரசு கிட்ட வந்து அந்த வெள்ளை அறிக்கை வந்து தந்திருக்காங்க. இந்த ட்ரக்கை வந்து எப்படியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் கேட்பதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், ஆரோக்கியமான ஒரு அரசியல். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலான்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் மக்களுக்காக நல்லது நடக்குதுன்னா, மக்களுக்காக பேசுறாங்கன்னா அவங்கள வந்து வரவேற்காம வேற என்னன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் சூப்பர் என்று தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அந்த மாநாடு சம்பந்தப்பட்டு அத்தனை பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு மக்கள் தெரியுமா அந்த இடத்துல வந்து சேர்ந்தாங்க நேற்றுக்கு நடந்த அந்த பொள்ளாச்சி மீட்டிங்ல. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் 19 லட்சம் பேர் வந்து இந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற அந்த இயக்கத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த 19 லட்சம் 50 லட்சமாக மாறும்போது மக்கள் நம்மளை வந்து அரசியலுக்கு அழைக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த இயக்கம் அப்போ அரசியல் இயக்கமாக மாறும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு. ஸோ இவ்வாறான நிறைய விஷயங்கள் அந்த மனுஷன் பேசி இருக்கிறது சூப்பர்ன்ட்டு தான் சொல்ல முடியும். நம்மளுடைய அரசியல்ல சூப்பரான தலைவர்கள் வந்து லைனா வந்தாங்கன்னு நம்மளுக்கு மக்களுக்கு பெனிஃபிட் அதிகங்க. ஸோ ஒரே ஒரு நல்ல தலைவன் மட்டும் இருந்தால் போதாது. போற போக்குல வர மாமி கழுத போல ஆனாலான்ற மாதிரி ஆயிடும். ஆனா இதுவே நிறைய போட்டியாளர்கள் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம லூஸ் விட்டோம்னா அடுத்தவன் வந்து புகுந்துருவான் அப்படின்ட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நல்லதாகவே பண்ணுவாங்க வரக்கூடிய அரசியல்வாதிகள். ஸோ ஒரு மோனோபோலியா மாறாது அரசியல். சூப்பரா இருக்கும், போட்டி இருக்கும். அதுவும் அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு நல்ல லீடர்லாம் ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியில இருக்காருன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்குங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த வகையில சூப்பர். இப்போ நம்மளுடைய தமிழக வருங்கால அரசியல் பார்த்தோம்னா அவ்வளவு செம்மையா இருக்கு. எல்லாருமே யங் லீடர் தான். ஒரு பக்கம் டிவிக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு யங்கான ஒரு லீடர். அவர் போயிட்டு இருக்கக்கூடிய பாதை பார்த்தோம்னா ஃபுல்லா முன்னேற்றம் தான். எந்த ஒரு தடை வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அந்த மனுஷனுக்கு என்ன பேருங்க, சூப்பரான ஒரு படிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்ட்டு. சீமான் அவர்களுக்கு ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து பேசுவார். அவருக்கு என்ன ஒரு நல்ல பேருக்குன்றது உங்களுக்கு தெரியும். திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்தியவர்கள். இந்த மாதிரி ஒரு யங்கான ஒரு காம்படிஷன் வருது நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம்ன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ ஏவா வேலு அவர்கள் இப்போ ரீசெண்டா வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தவர் ஏங்க எனக்கு ஓடி ஒளியறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் அப்படி ஒரு தப்பும் செய்யல. நான் வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புக் பண்ணி வச்சிருந்தேன். அதனால தான் நான் சிங்கப்பூருக்கு வந்து போயிருந்தேன். நான் வந்து எந்த ஒரு தப்பும் செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில அவர் வந்து பேசி வச்சிருக்காருங்க. அது ஒரு பக்கம் நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பியும் விஜய் அவர்களை வந்து ஒருமையில பேசியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துருக்கு. ரீசெண்டா தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி சிஎம் முதல்வர் அவர்களை வந்து ஒருமையில பேசக்கூடாது, இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது அப்படின்ட்டு அரசு செஞ்சிருக்காங்க. சொந்த பிணையில வெளியே வந்தார், ஜாமீன்ல வெளியே வந்தார். பட் இப்போ ரீசெண்டா மேடையில பேசும்போது திருப்பியும் உரிமையில பேசி வச்சிருக்காரு. அந்த வீடியோக்கள் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. திருப்பியும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் ராசா அவர்கள் பேசி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு முதல்வரை இந்த இடத்துல யாரா இருந்தாலும் மதிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வரை கண்டிப்பா மதிக்கணும். அவங்கள வந்து வாடா போடான்றது, ஒருமையில பேசுறதெல்லாம் தவறுன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். ஸோ அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் மக்களுக்கு ஏதாச்சும் தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அந்த விமர்சனங்களை வந்து அடுக்கலாம். பட் இந்த தனி மனித தாக்குதல் வாடா போடா சொல்றதெல்லாம் தப்புன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். எனிவே அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜானகி அம்மாள். ஸோ அவங்க வந்து ஒரு சிறந்த பின்னணி பாடகி, நல்ல ஒரு பாடகி. அவங்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பாட்டெல்லாம் கேட்டோம்னு வேற லெவலா இருக்கும். ஸோ ஒரு சோகமான ஒரு சாங்கை வந்து நம்ம கேட்கணும்னா ஜானகி அம்மாள் அவருடைய சாங் தான் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லவ் சார்ந்த ஒரு எமோஷனலா சூப்பரான ஒரு சாங் கேட்கணும்னா ஜானகி அம்மாள் அவர்களுடைய சாங் தான் கேட்பாங்க. அப்பேற்பட்டிருக்கூடிய படைப்புகளை தந்திருக்கவங்க தான் ஜானகி அம்மாள். மக்களே இந்த உலகத்துல நம்ம பிறக்கும்போது ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லாம தான் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம செய்திருக்கக்கூடிய சாதனைகளை வந்து அத்தனை பேர் பேசணும். அந்த வகையில ஜானகி அம்மா அவர்களை பற்றி இப்ப பேசுறாங்க பாருங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அவங்களை வந்து உச்சி முகந்து பாராட்டுறது இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான ஒரு கூஸ் பம்ப்ஸை வந்து தருது. இதுதான்டா சாதனை, நான் இப்படிதான்டா வாழணும் வாழ்க்கையில. ஏதோ பிறந்தோம் செத்தோன்றதை விட நம்ம என்ன சாதிச்சோன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த வகையில ஜானகி அம்மாள் செய்திருக்காங்க பாருங்க. கிரேட் அண்ட் தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். அத்தனை நேஷனல் அவார்ட்ஸ் 4 நேஷனல் அவார்டு கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. 33 இந்த மாநிலம் சார்ந்திருக்கக்கூடிய அவார்ட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலைமாமணி அவார்டு,
இப்படின்ட்டு அவங்களுடைய அவார்ட் ஹிஸ்டரி ஒரு பக்கம் வந்து பெருசா இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஜானகி அம்மாள் இறந்திருக்கிறது நம்மளுடைய இண்டஸ்ட்ரி, இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேர் இழப்புன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து வேண்டிப்போம். ஃபோர்த் ஒன் ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சில பைத்தியக்காரனுங்க, ஒரு சில லூசுங்க இந்த சோசியல் மீடியா மோகத்தால செய்யக்கூடிய அந்த செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னு தாங்க பொருட்படுத்த முடியும். ஏன்னா ரீசெண்டா குஜராத்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அதாவது குஜராத்ல இருக்கக்கூடிய லூவியா ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. ஃபுல்லா சிங்கங்கள், இந்த காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு சில இளைஞர்கள் வந்து போன 8ஆம் தேதி கரெக்டா ஒரு 7:30 மணி வாக்குல ஈவினிங்கா போயிருக்கானுங்க. பைக் எடுத்துக்கிட்டு கையில சும்மா கேமராலாம் ஆன் பண்ணிக்கிட்டு போயிருக்கானுங்க. எங்க போயிருக்காங்கன்னா சிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. சிங்கம் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு விலங்கு. அது வந்து ஒரு மேன் ஹண்டர். அது மனிதர்களை வந்து கொல்லக்கூடிய ஒரு விலங்கு. அவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து தாக்கும். அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிங்கங்களை வந்து படம் பிடிச்சிருக்கானுங்க போன்ல. ஓகே, படம் பிடிச்சானுங்க. இதை தாண்டி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கானுங்க பாருங்க. அதாவது ஒரு 2 சிங்கங்கள் வந்து தனிமையில இருந்துகிட்டு இருக்கு. அதாவது உடலுறவு கொண்டுட்டு இருக்கு ஒரு 2 சிங்கங்கள். அந்த இடத்துல போயிட்டு ஒரு இளைஞன் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கானா பைக்கை விட்டு இறங்கி அத்தை போயிட்டு உத்து பார்த்துன்னு இருந்திருக்காங்க. அதுங்க எப்படி உடலுறவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. அதுல ஒரு சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. வெறியாகி என்னடா இதெல்லாம் வந்து பார்த்துன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து ஆனா கட்சி லிட்டரலி கொன்னுடுச்சுங்க. கொன்னு அப்படியே காட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த செகண்ட் எல்லாருமே பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பு, அங்க இடத்துல இருந்து ஓடு. அப்படி ஓடும்போது ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் எதிரில் வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளை பண்ணி வச்சிருக்காங்க. சிங்கங்களை வந்து படம் பிடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸுக்கு வந்து தெரிஞ்ச உடனே அவங்களுடைய பைக்கு, செல்போன் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க, பறிமுதல் பண்ணிட்டாங்க. அவங்க மேல வந்து சில சட்டங்கள் வேற பாய்ந்திருக்கு. ஏன்னா ஒரு காட்டு விலங்குகளை போயிட்டு டிஸ்டர்ப் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு மேன் ஹண்டர்ஸ் அனிமல்ஸ் அது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டும் அந்த காட்டு விலங்குகளை போயிட்டு இவனுங்க இந்த மாதிரி சீன்றானுங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்படி என்னடா சோசியல் மீடியால போட்டு நீங்க அப்படி எடுத்துட போறீங்க? உங்களை மாதிரி பைத்தியக்காரங்கள செயல்களால தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேருடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா, சில சிங்கங்கள் அங்க குஜராத்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு சில கிராமங்கள் அது போன்ற இடத்துக்கெல்லாம் அந்த சிங்கங்கள் வந்து போயிடுதுங்களா, அந்த கிராமத்துக்கெல்லாம் போயிடுதுங்களா, போயிட்டு இப்ப வரைக்கும் சிங்கத்தால் தாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 4 பேரா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு ரீசன் ஒய் அப்படின்ற இந்த கேள்விக்கு, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு சிங்கங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றதால தான் அதுங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி மக்கள்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போயிடுது அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வந்து அடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு தேவையில்லாத செயல்களை வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இறங்கியிருக்கானுங்க பாருங்க ஒரு சில இளைஞர்கள். தப்பு. அதாவது மக்களே, இப்போ ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஃபுல்லா காடுக்குள்ள புகுந்து அதுங்களுடைய இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுங்க எங்கெங்க போகும்? அதுங்களுடைய இடத்துக்கு தான் வர செய்யும். இப்போ அதனால தான் அது வந்து திரும்பி மக்களை வந்து தாக்குது. மக்கள் காடுக்குள்ள போன உடனே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல யார் மேலங்க தப்பு? எனவே நண்பர்களே, ஃபிஃப்த் லாஸ்ட் இன்னொரு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்ட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு. அதனால பத்தி என்ன பேசுறதுன்ட்டு எனக்கு தெரியலங்க. ஏன்னா என்ன தொட்டாலும் நெகட்டிவ்ங்க. எதை பண்ணாலும் நெகட்டிவ் 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 ஃபிலிம் காமிச்சு அவர் அப்படியே கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. எதை பேசினாலும் ஒரு நெகட்டிவ், எதை பண்ணாலும் ஒரு நெகட்டிவ். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்டிருக்கூடிய வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா அவ்வளோ திட்டி வச்சிருக்காங்க, கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. ஸோ இவர் சம்மந்தப்பட்டு எதுக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்கு. மக்கள் நம்ம வந்து விழிப்படையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து நான் பேச போறேன். ரீசெண்டா திவாகர் அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் பேசி வச்சிருக்காருன்றதை நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். நீங்களே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. நம்மளுடைய தமிழக அரசியல் சார்ந்து அவ்வளோ கேவலமா பேசி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போவார் இல்லையா சில யூடியூப் சேனலுக்கு, அந்த யூடியூப் சேனல்ஸை வந்து கேவலமா பேசி வச்சிருக்காரு. அங்க போயிட்டு சில கலைபுரங்கள், சண்டைகள், அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருவருப்பா, அவ்வளோ வெறுப்பா இருக்கும். இல்லையா நீ எதுவும் பண்ணாமையா அவங்க உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டுட்டு வராங்க. ஒன்றும் இல்லைங்க, இவர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து போயிருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்கு. அந்த இடத்துக்கு போன இடத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது சம்மந்தப்பட்டிருக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ காட்சிகளை வந்து நான் வெளியே விடக்கூடாதுன்னா நீங்க எனக்கு 1 லட்ச ரூபா சம்திங் தரணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதனால தான் அது சம்மந்தப்பட்டிருக்கூடிய யூடியூப் சேனல் போயிட்டு போலீஸ்ல வந்து புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில மதுரையில வச்சு இவர் வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த இடத்துல வந்து இவர் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்க்கும்போது கிடையாதுங்க. இவருக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி புதுசா நடக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ்ல போனாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவமாக முடியும்ன்றது வந்து இவர் ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் நல்ல விஷயமா இவரை பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா, ஏதாச்சும் சாதிச்சிருக்காங்கப்பான்னு நினைக்கலாம். வரவங்க எல்லாருமே வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. என்னதான் சோசியல் மீடியால காசு வந்துட்டாலும் இந்த மாதிரி தப்பு தப்பா பேர் வாங்குறது, ஒரு நெகட்டிவான ப்ரொஜெக்ஷன்,
இதெல்லாம் என்ன ஒரு சந்தோஷத்தை தந்துருப்போது என்ற அந்த டேல. இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன் வந்து மோசமான ஒரு செயல், மாற்று கருத்தே கிடையாது. யார் பண்ணாலும் அது ஒரு அழிவுக்கு தான் வழிவகுத்து விடும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இனிமே நண்பர்களே, இப்ப நான் பேசியிருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸும் நீங்க வந்து பாத்தீங்க இல்லையா? இது சம்மந்தப்பட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பக்காவா இருந்துச்சா? அத்தன்டிக்கா இருந்துச்சா? எதை மாத்திக்கணும்? எதை சரி செய்யணும்? இன்னும் உங்களுக்கு என்ன நீட் இருக்கு இதுல? அதெல்லாம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக நான் பண்ணுவேன். அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் நண்பர்களே.